அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க, எவ்வளோ கலெக்ஷன், அவரோட மார்க்கெட் என்னன்ட்டு இந்த படத்தில் உச்சத்தை காட்டுவார். ஏன்னா இது ஒரு ஃப்ளேவர். அதாவது படம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக, நல்ல ஒரு மாஸ் என்டர்டெய்னர், நல்ல ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா அவர் மேலே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் கொடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் தூக்கி உடச்சிட்டாரு. எங்கள் தலை வந்து இந்த மாதிரி இறங்கி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் வருவாங்க, எவ்வளோ கலெக்ஷன், அவரோட மார்க்கெட் என்னன்ட்டு இந்த படத்தில் உச்சத்தை காட்டுவார். ஏன்னா இது ஒரு ஃப்ளேவர். அதாவது வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் வச்சுருக்காரு. அது என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். சுந்தர்சி வந்து நல்லா பிரைட்டாக கலர்ஃபுல்லாக, ஏன்னா ஒரு நல்ல மாசான கலர்ஃபுல்லாக ஒரு காமெடி என்டர்டெய்னராக கொடுப்பாரு. அடுத்து வந்து விஷ்ணுவர்தனுக்குன்னு ஒரு இது இருக்குது, பாட்டில் க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வரும். அதில் நீட் அண்ட் க்ளீனாக ஒரு படம் கொடுப்பாரு. இவருக்கு என்னென்னா டார்க் மோடில் வச்சு லைட்டிங் அது செட் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும். ப்ளஸ் வந்து லவுடட் பர்சன். அவர் மியூசிக்லேருந்து எல்லாமே லவுடாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஃபுல் என்கேஜாக வச்சுருக்காரு. 2.5 மணி நேரம் கொஞ்சம் கூட பிசுறு தட்டலை. மொபைல் எடுத்து நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அடுத்தடுத்த இதுக்கு நான் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டேன். இது 4th டைம். ஏன்னா ஆனால் ஒவ்வொரு கட்லையும் திரும்ப மொபைலை பாக்கெட்டில் வச்சுட்டு திரும்ப எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த சீன் மாசு வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸை இதுக்கப்புறம் யாரும் கொடுக்க முடியாது. ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்தும் தலைக்கு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, சூப்பர் படம். மியூசிக் பிடிச்சிட்டாரு ஜிவி. அந்த புலி சாங்லாம் வந்து தூங்கும்போது அந்த வைப்ரேஷன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. புலி சாங் அதை படமாக்கின விதம் சூப்பர். இந்த மாதிரி ஒரு மியூசிக்கு கொடுக்க முடியாது. லவுடடாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் என்கேஜாக வச்சுருக்காங்க மியூசிக்கில். அதுக்கு தகுந்த ஸ்க்ரீன் ப்ளே, ஃப்ரேமில் ஒவ்வொரு ஃப்ரேமும் தலை வந்து செதுக்கியிருக்காங்க. தலையால் எவ்வளோ நம்ம மைண்டில் எவ்வளோ கற்பனையாக வச்சுருந்தோமோ தலையை அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோட் ஷூட்டில் லைட், அந்த சால்ட் அண்ட் பெப்பரில் சென்டரில் லைட்டாக அந்த கிரே கலர் கொடுத்து, பிளாக் கலரு, ரெட் கலர் அந்த கண்ணாடி கொடுத்து, இதெல்லாம் எங்கள் மைண்டில் கனவுல உள்ள அஜித் அதை செம்மையாக கொண்டு வந்துட்டார். அதுக்குண்ணா சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். படம் டக்கர் சார். அஜித் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. மாஸ் படம். இல்லை எனக்கு பிடிக்கல படம். படம் நல்லா இருந்துச்சு சார். குட் பேட் அக்லி நல்லா அஜித் படம் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. மக்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம். முகம் சுழிக்காமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட் படம். சூப்பராக நடிச்சிருக்காரு தலை. படம் போர் அடிக்கல? இல்லை. 2.5 மணி நேரம் போகிறதுல சூப்பராக இருக்கு படம். விஷுவல் ட்ரீட் ஃபார் அஜித் சார் ஃபேன்ஸ். ஒண்டர்ஃபுல் மூவி சார். சூப்பராக இருக்குது சார். என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் தான். கேங்ஸ்டார் மூவினா இப்படி தான் இருக்கும். ரொம்ப பில்டப் பண்ணுறதோ ஒரு மாதிரி பண்ணுறதோ அது பொய்யெல்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. மாஸ் சூப்பராக இருக்கும். சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலியோட. இல்லை போரே இல்லை. எத்தனை முறை ஒன்னாலும் பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு செம்ம படம். ஒரு படம் இந்த மாதிரி வந்திருக்கு. நல்ல ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக பொண்ணோட பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி சார் இது. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா இந்த மூவி. ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் சூப்பராக இருந்தது. தலைனாலே என்றைக்குமே வெயிட் தான். நாங்களாம் 4 வாட்டி பார்க்கலாம் சார். சூப்பராக போரே அடிக்கல சார். நுனியில் உட்கார சார் சீட்டில் பறக்க தெருக்கி விட்டார் தலை. மாஸ் ப்ரோ. அஜித் ஸ்டைல் தனி. தலை மாஸ் காட்டிட்டாரு. தலை எப்பவுமே தலை தான். தலையோட ரசிகனாக இருக்குதுன்னா ரொம்ப பெருமைப்படுறேன். தலைக்கு எப்போவுமே வந்து வெற்றி நிச்சயம் தான். அவர் ரேஸ்லேயும் ஜெயிப்பார், படத்துலேயும் ஜெயிப்பார். என்னோட வாழ்த்து. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போர்டெலாம் அடிக்கல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது. நிஜமாவே படம் வர்த்து தான். நல்லா இருக்கு. அஜித்தை ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாதிரி இருக்காரு. ரொம்ப எனர்ஜியாக இருக்காரு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காசு வர்த்து தான். கண்டிப்பாக போர் அடிக்கல. எல்லாமே சிம்ரன் வந்த சீன் ஆகட்டும், பழைய பாட்டு போட்டது எல்லாமே செம்மையாக இருந்தது. எல்லாமே சூப்பர். பாட்டு ரிலீக்ஸும் கொஞ்சம் புரியல, ஆனால் எனர்ஜி இருந்தது. அந்த பழைய அஜித் ஃபுல்லாக காமிச்சது. அவர் பயங்கர எனர்ஜியாக நடிச்சிருக்காரு. சூப்பராக இருந்தது. செமையாக இருந்த படம். வேற லெவல். 10 வருஷம் முன்னாடி தலை எப்படி இருந்தாலும் இப்போ அது மாதிரி இருக்குது. சரியான படம். வேற மாதிரி தெரியும் டாப்ல. சான்ஸே இல்லை. ஏன் படம் கொஞ்சம் இது படம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போயிடலாம். ஆமாம், செம்மையாக இருக்குது. த்ரில்லர் மூவி மாதிரி சூப்பர். ஜிவி ஸ்பெயின் டாப்ல வேற லெவல். சூப்பராக இருந்தது. 90s சாங்ஸ்லாம் வேற லெவல்.